மரா அவங்க கிட்ட ஏதாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி. பார்த்து வா. ஐயா என்ன தம்பி? நீங்கள் தானே அந்த விஜயோட பாடி கிடச்சதுன்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுது? ஆமாப்பா. அம்மா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அன்னைக்கு ஒரு பொண்ணோட சடலம் கிடந்தது. அதை நாங்க பார்த்தோம். அதுதான் உடனே போய் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டோம். அந்த பாடி யாரு கொண்டு வந்து போட்டாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது அங்கடையாளங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மேடம்? என்ன சாட்சியங்களை கலைக்க பாக்குறீங்களா? உன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? மேடம் தப்பா பேசாதீங்க. எனக்கு சாட்சியை கலைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் தப்பே செய்யாத என் ஒய்ஃப் ஜெயிலுக்கு போகிறதையும் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்கள் நாங்கள் தப்பு செஞ்சதை நினச்சி விசாரிக்கிறீங்க. நாங்கள் எங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக எங்கள் பங்குக்கு விசாரிக்கிறோம். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. எந்த சட்டமும் பாதிக்கப்பட்டவங்களை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லலை மேடம். ஆமா ஆமா, பாதிக்கப்பட்டவங்க விசாரிக்க கூடாதுன்னு இல்ல, ஆனா சாட்சியங்களை கலைக்க கூடாது. நல்ல ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணு தூக்கிட்டு வரல. இந்த பொண்ணு கிடையாதுமா. இது என்னடா புது பிரச்சனை? இவங்க சொல்றத பார்த்தா விஜயோட பாடியை தூக்கிட்டு வந்த அந்த ஒருத்தன் தான் ஐ திங்க் எல்லா குழப்பத்துக்கும் காரணமானவனு தெரியுது. ஆமாம், இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. என்னது இது? இந்த டாலர் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ரொம்ப பரிச்சயமான ஆளோடதாச்சே. எங்கது கூட? இது இந்த டாலர் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். யார் கழுத்தில் இருந்துச்சு? ரொம்ப பழக்கப்பட்டவங்கள்ட்ட பார்த்த மாதிரி இருக்கு. வீரா, யாரோ விஜயை வச்சு நம்மளை சுத்தல்ல விடுறாங்க. நம்மளை பழி வாங்கணும்னு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ஏமாறா, நமக்கு தெரிஞ்சு நேரடி எதிரினா அது விஜய் மட்டும்தான். அவ இல்லைன்னா வேற யார் இதை செஞ்சிருக்க முடியும்? தெரியல. விஜய்க்கு நம்ம எந்த தப்பும் பண்ணல. அவளே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பழி வாங்கணும்னு இத்தனை வருஷமாக சுற்றிட்டு இருக்கா. அந்த மாதிரி வேற யாராவது இதை பண்ணியிருக்கலாம்ல. சீக்கிரம் மாட்டுவாங்க. அப்போ இருக்கு இதுக்கெல்லாம். இது மட்டும் இல்லை, விஜயை நம்ம பசங்க சிசிடிவி வச்சு பக்காவாக சர்ச் பண்ணிட்டுருக்கானுங்க. ஒரு வேளை உயிரோடு இருந்து வெளியே நடமாடிட்டு இருந்தா இம்மிடியட்டாக நமக்கு தகவல் வந்துடும். டேய், நீ எதுக்குமே கவலைப்படாதடா, பார்த்துக்கலாம்டா. டிபார்ட்மெண்ட்லேயே முடிக்க முடியாத கேஸ் எல்லாம் என்கிட்ட தான் சீக்ரெட் அசைன்மெண்ட்டாக கொடுப்பாங்கடா. இதெல்லாம் ஜுஜுபி கேஸு. நீ தைரியமா இரு. சிஸ்டர், பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ. சரி, கிளம்புறேன்டா. சரி, போயிட்டு வரோம். வாங்க. மரா, டேய் பரவாயில்லையடா, என்னென்னமோ பண்ற. சினிமால வர மாதிரி செட்டப் எல்லாம் வச்சிருக்க. பின்ன நான் கொஞ்சம் லோக்கலாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் வேற வேற ஜாப்ல இருக்கானுங்க. அவன் ஐஐடி பாஸ்ட் அவுட்டு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே அவனுக்கு கத்துப்படி. அவளோட முகம் மட்டும் போதும், ஏஐ வச்சு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுவான். நமக்கு எப்படா இந்த பிரச்சனை எல்லாம் முடியும்? என்னால் முடியலடா, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தான் இருக்கேன்ல, விடு வா. நில்லுங்க மேடம். ரொம்ப கவனமா உள்ள போங்க. சின்ன சின்ன துரும்பு கூட நமக்கான எவிடன்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவிடன்ஸ் போட்ட கொலாப்ஸ் பண்ணாம எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஃபாரன்சிக்கு சொல்லியாச்சா?
சொல்லியாச்சு மேடம். ம் அப்புறம் இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். சரிங்க மேடம். சரிங்க மேடம். ம் அந்த பொண்ணுங்க 3 பேர் இங்க வந்திருந்தா கண்டிப்பா கேமரால ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆமா மேடம். ம் போங்க. ஏய் உள்ள போயா, கேட்ட தோற, சீக்கிரம் தோற. ஏ பாத்துடி, ஒன்றும் இல்லைல்ல. இல்ல படிக்கட்டுல கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. வெளியே போகும்போது தப்பா இருக்கே. உனக்குமாடா? எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் வீட்டில் ஒரு தடவை இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும்போது எல்லாமே தப்பாக தான் நடந்திருக்கு. அதான் ஒரு மாதிரி யோசனையாக இருக்கு. சரி நீ வா உட்காரு. எங்க கிளம்பலாம்? வா உட்காரு. எங்க 5 நிமிஷம் கொண்டு போலாம். வா உட்காரு. வா ஏன்? இரு வரேன். இங்க ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் செக் பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம். மேடம். டேய், மர பிரச்சனையே இந்த இடத்துல தானே ஆரம்பிச்சிச்சு. இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? ஆரம்பிச்ச இடத்துல தானே முடிக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபாரன்சிக்ல இருந்து வந்து செக் பண்ணி டேய், போயிருக்காங்க. என்னடா சொல்ற? இப்போ எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? பதறாத, பாத்துக்கலாம். எப்படிடா இங்க இருந்து அவ தப்பிச்சு போயிருப்பா? ஏண்டா இந்த கேட்டு தாண்டி போற எல்லா வழியுமே எல்லா வண்டியும் ஆல்ரெடி சிசிடிவி மூலமா செக் பண்ணியாச்சு. அவள் இங்கேருந்து தப்பிச்சு போனதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை. விஜய் இங்கேருந்து எந்த வண்டியிலையுமே போகல. ஏண்டா இந்த கேட்டு தாண்டி போற எல்லா வண்டியுமே எல்லா ஏரியாலையும் செக் பண்ணியாச்சு. எங்கேயுமே அவள் போனதுக்கான அறிகுறியே இல்லை. ஒன்று விஜய் வெளியில போகாம இருக்கணும், இல்லனா சிசிடிவி இல்லாத ஏதாவது ஒரு வழியை பார்த்து தான் போயிருக்கணும். கரெக்ட். அப்படின்னா இந்த ஏரியால பிளைண்ட் ஸ்பாட் எங்க இருக்குங்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஐயோ என்ன சொல்றீங்க? இங்க இருந்த பொண்ணை ஒரு ஆளு தூக்கிட்டு போனாரா? ஆமாம்மா. அவங்க எந்த பக்கமா போனாங்க? ஐயா சொல்லுங்கய்யா, எந்த பக்கமா போனாங்க? இந்தாங்க, இப்போ சொல்லுங்க, எந்த பக்கமா போனாங்க? ஆள் எப்படி இருந்தான்? இந்த பக்கம் தான் போனான். ஆளு உயரமா இருந்தான், தாடி வச்சிருந்தான், மாநிறமா இருந்தான். இந்தாங்க ஐயா, தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க கொடுக்குற தகவல்ல தான் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே இருக்கு. வேற பணம் வேணாலும் நான் வீட்ல இருந்து எடுத்து வரேன். சொல்லுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சதை தானே சொல்ல முடியும். தெரிஞ்சதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான்.